அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறதுல மிச்சமே சந்தோஷம். இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிற ரெசிபி கிறிஸ்பி பிரெட் ரோல்ஸ். இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பொட்டேட்டோ 250 கிராம்ஸ் எடுத்து அதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொள்கிறேன். இந்த மாதிரி ஸ்மாஷர் உங்களுக்கு இல்லாட்டி நீங்கள் ஹேண்ட்ஸ் இல்லாட்டி ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணியாவது ஸ்மாஷ் பண்ணிக்கொள்ள இயலும். இப்போ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து அதில் உள்ள சைட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு மிடில் பார்ட்டை அப்படியே இதில் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கொள்கிறேன். நான் நீங்கள் எடுக்கிற பொட்டேட்டோட குவான்டிட்டிக்கு பிரெட் பீசஸை ஸ்லைசஸை கூட்டிக்கோங்க. இப்போ நான் இதை பெரிய பவுல் ஒன்றுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த ப்ரெட்டையும் பொட்டேட்டோஸையும் நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். கையால் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டா ஓகே. டக்குனு மிக்ஸ் பண்ணி பட்டுடும். இப்போ மிக்ஸ் பண்ணி பட்டுருச்சு. சரி, இப்போ இது மிக்ஸ் பண்ணி பட்டுருச்சு. இப்போ இதுக்கு நான் ஒரு பிக் ஆனியன் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி க்ரீன் சில்லி கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கரி லீவ்ஸும் கொஞ்சம் நான் சாப் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மிச்சமாக ஆட் பண்ணிட்டு வேணும். லைட்டாக ஒரு 2-3 பிஞ்சஸ் இருந்தால் போதும். அதே மாதிரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பெப்பர் பவுடரும் ஒரு 1/2 டீஸ்பூன். பெப்பர் பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்ளலும். நெக்ஸ்ட் கலருக்காக வேண்டி லைட்டாக ஒரு 2-3 பிஞ்ச் டர்மரிக் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ திரும்ப நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பூன் எல்லாம் யூஸ் பண்ணாமல் ஹேண்ட்ஸாலே மிக்ஸ் பண்ணி கொண்டா தான் நல்லா. ஏன்னு சொன்னால் அப்போ தான் இது நல்லா மிக்ஸ் பண்ணிப்படும். இந்த ரெசிபி இஃப்தாருக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம். கிட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நாங்கள் ப்ரெட் ஆட் பண்ணுற சுட்டி நல்ல ஒரு டேஸ்ட் உண்டும் நல்ல ஒரு ஸ்மெல் உண்டும் வருது. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி பட்டுருச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சம் எடுத்து ரோல் ஷேப்புக்கு செஞ்சுக்கொள்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த ரோல் ஷேப்புக்கு இதை செஞ்சுக்கொண்டா ஓகே. ஏன்னா இது கிறிஸ்பி பிரெட் ரோல். இன்றைக்கி இதை மாதிரி ரோல் ஷேப்புக்கு நாங்கள் எடுத்து ஒரு பிளேட்டில் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் அடுக்கிக்கொள்வோம். இந்த ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட செஞ்சு கொள்ளலும். இப்போ நான் எக் வாஷ் பண்ணி கொள்றதுக்காக வேண்டி ஒரு எக் எடுத்து விஸ்காவில் கொஞ்சம் பீட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதில் ஒவ்வொன்றா எடுத்து எக் வாஷ் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். கட்லெட்க்கு மாதிரி இதை டபுள் கோட்டிங் பண்ண தேவையில்லை. ஏன்னு சொன்னால் இதுக்கு பிரெட் ஆட் பண்ணிக்கி அந்த பிரெட் ஒரு நாளுமே இப்போ நாங்கள் ஃப்ரை பண்ணக்குள்ளே வெளியே வராது. ஸோ இதை மாதிரி நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் எக் கோட்டிங் பண்ணி நாங்கள் பிரெட் க்ரம்ஸில் பிரட்டி வைத்துக்கொள்ளணும். ஆயில் நல்லா ஒரு பேனுக்கு எடுத்து நல்லாவே ஆயிலை ஹீட்டாக விடுங்க. கட்லெட் மாதிரி இல்லை, இதில் 2-3 போட்டு வேண்டாலும் உங்களுக்கு ஃப்ரை பண்ணிக்கொள்ளலும். ஏண்டா இது அப்படி ஊந்து பெய்த்திடாது. நான் இதை 3 போட்டு ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். நோன்பு காலங்களில் நாங்கள் டெய்லி இஃப்தாருக்கு என்ன மாலுமே ட்ரை பண்ணி கொண்டு தான் இருப்போம். ஸோ நான் எந்த ஒரு மீட்டும் ஆட் பண்ணாமல் பொட்டேட்டோவில் செய்வோம்னு நினச்சி ட்ரை பண்ண டிஷ் தான் இது ரெசிபி உண்டு. நீங்களும் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சு கொள்ளலும்.
இப்போ இதை நல்லா பிரட்டி பிரட்டி எல்லா பக்கமுமே நாங்கள் ஃப்ரை பண்ணி கொண்டுட்டா ஓகே. அவ்வளோ டைம் போகாது, டக்குன்னு ஃப்ரை ஆகிடும். இப்போ நான் இதை ஃப்ரை பண்ணி கொண்டுட்டேன். நான் இதை மாதிரி என்ன மற்ற பிரெட் ரோல்ஸையும் நான் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். இது நல்ல கிறிஸ்பி ஆகிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏண்ட பிரெட் ரோல்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இஃப்தாருக்கு ரெடியாக வைக்கக்குள்ள இதை மாதிரி கிறிஸ்பி பிரெட் ரோல்ஸ் செஞ்சு கொண்டா இஃப்தார் டைமை அட்டகாசமாக கொண்டு போவேலும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கட்டாயமாக வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு உடனே பார்க்கலாம். அதே மாதிரி எந்த கண்ட்ரிலேருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கிறதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ரமதான் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும்.